ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் உங்கள் ஏஜிஎஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்மி சைடில் இருந்து ரெட்மி பேட் எஸ்இன்னு புதுசாக ஒரு டேப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட பெட்டரான ஸ்பெக்ஸோட, அதை விட ரேட்டு கம்மியாகவும் பெட்டரான ஒரு டேப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக உடனுக்குடன் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. 2 டேப்லெட்டோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இந்த 2 டேப்லெட்டில் எது நல்ல டேப்லெட்டு, பெஸ்ட்டான டேப்லெட் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேப்லெட்டோட ஹைட், அதாவது நீளம்னு பார்க்கும்போது ரெட்மி பேடு தான் நமக்கு நாளமும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விட்டுன்னு வரும்போதும், அதாவது அகலம்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்மி பேடு தான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அப்புறம் 2 டேப்லெட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா, ரெட்மி பேடு 7.4 mm, மோட்டோ டேப் 7.5 mm. ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அப்புறம் வெயிட்டுன்னு பார்க்கும்போது ரெட்மி பேடு தான் கொஞ்சம் வெயிட் அதிகம். ஏன்னா நமக்கு இது டிஸ்பிளே கொஞ்சம் ஒரு மோட்டோ டேப்பை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அப்புறம் பேட்ரி பேக்கப்புமே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் 2 டேப்புமே என்ன மெட்டீரியலால் பில்டு பண்ணியிருக்காங்கன்னா, பேக்குமே அலுமினியம் தான். அதே மாதிரி சைடுமே ஃப்ரேம் சைடு ஃப்ரேமுமே நமக்கு அலுமினியம்லாம் பில்டு பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் கொடுக்காம அலுமினியம் ஃப்ரேம், பேக்லேயுமே அலுமினியம் கொடுத்ததுனால நமக்கு பெட்டராகவே இருக்கும். 2 டேப்லெட்லையுமே மெயினாக பார்த்திங்கன்னா, நமக்கு ரெட்மி பேடு வெறும் ஒய்ஃபை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேணால் மோட்டோ டேப்பில் ஒய்ஃபை ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் வோல்ட்டு 4G சிம் போட்டும் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. 2 டேப்லெட்டோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டில் யாருமே LED டிஸ்பிளே கொடுக்கல. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா, நமக்கு ரெட்மி பேடில் 90 Hz வரைக்குமே ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோ டேப்பில் 60 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்னு வரும்போது 2 டேப்லெட்லுமே 400 நைட்ஸுக்கான பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. 400 நைட்ஸ் எப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கலாம். டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி பேட் நமக்கு 11 inches வருது. மோட்டோ டேப் 10.6 inches வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நமக்கு ஃபோனில் இருக்கிற மாதிரி 90 அந்த அளவுக்குலாம் டேப்லெட்டில் கொடுக்க மாட்டாங்க. 2 கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது என்னென்னா, தேவையில்லாமல் ஸ்க்ரீனில் டச் ஆகும். அப்படிங்கிறதுக்காகவே ரெசல்யூஷன் பார்க்கும்போது நமக்கு மோட்டோவில் 2K பிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. PPI டென்சிட்டின்னு பார்க்கும்போது மோட்டோவில் கொஞ்சம் நமக்கு பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு வரும்போது ரெட்மியில் ஆண்ட்ராய்டு 14 வருது. ஆனால் மோட்டோ நமக்கு ஆண்ட்ராய்டு 13 தான். நமக்கு இந்த 2 டேப்லெட்லையுமே சிப்செட்டுன்னு வரும்போது குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6 nm பில்ட் பண்ணது. பெரிய அளவில் கேம்லாம் விளையாட முடியாது, சும்மா நார்மல் கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். கேமுக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேப்லெட்டை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நார்மல் யூசேஜுக்குன்னா இந்த டேப்லெட் வாங்கிக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட் 2 டேப்லெட்லையுமே கொடுத்துருக்காங்க. இதில் ரேம்னு வரும்போது ரெட்மியில் 4GB, 6GB, 8GB அப்படின்னு 3 வேரியண்ட்டில் வருது. வேணால் மோட்டோவில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் 4GB மட்டும்தான் இருக்குது. இன்டர்னல் மெமரின்னு வரும்போது நமக்கு ரெட்மி பேடில் 128GB மட்டும்தான் இருக்குது. ஆனால் மோட்டோவில் 64GB ஒன்று இருக்குது, அப்புறம் 128GB 2 வேரியண்ட்டில் இருக்குது. பேக் கேமரா பார்த்திங்கன்னா ரெண்டுமே 8 MP தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு வீடியோ ஃபுல் HD வரைக்குமே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா நமக்கு ரெட்மி பேடில் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோ டேப்பில் 8 MP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீடியோ ஃபுல் HD தான் நமக்கு 2லேயுமே கொடுத்துருக்காங்க. 2 டேப்லெட்லையுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீக்கர் இருக்குது. மூவிஸ் பார்க்கும்போதெல்லாம் சவுண்டு சும்மா தாறுமாறாக இருக்கும். Dolby Atmos சப்போர்ட்டோடு வர்றதுனால உங்களுக்கு சவுண்டு நல்லாவே இருக்கும். ஹெட்செட் போர்ட் 2 டேப்லெட்லையுமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் நமக்கு மோட்டோ டேப்பில் 5.2 வெர்ஷன் அப்டேட் வெர்ஷனோடு இருக்குது. NFC 2 டேப்லெட்லையுமே கிடையாது. FM ரேடியோ பார்த்தீங்கன்னா ரெட்மி பேடில் கொடுத்துருக்காங்க, ஆனால் மோட்டோ டேப்பில் கொடுக்கல. 2 டேப்லெட்லையுமே நமக்கு டைப் C சார்ஜிங் போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டின்னு வரும்போது நமக்கு ரெட்மி பேடில் 8000 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே இது மோட்டோ டேப்பில் 7700 mAh தான் கொடுத்துருக்காங்க. 2 டேப்லெட்லையுமே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி பேடில்
18 வாட் சப்போர்ட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. அது மோட்டோவில் 20 வாட் சப்போர்ட் இருக்குது. பேட்ரி கெப்பாசிட்டியை பார்க்கும்போது வந்து இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வரும்போது 2 டேப்லெட்லையுமே கொரில்லா கிளாஸ் எதுவுமே கொடுக்கல. நமக்கு 2 டேப்லெட்லேயுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் வராது. ஃபேஸ் லாக் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர், சி டைப் கேபிள், மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. நம்ம மோட்டோ டேப்பில் வந்து வேர்ல்டு சப்போர்ட்டோடு வாங்கும்போது நமக்கு சிம் பின்னும் கொடுத்துருக்காங்க. 2 டேப்லெட்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா ரெட்மி வந்து டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் அதிகம், பேட்ரி பேக்கப்பும் கொஞ்சம் அதிகம். ரெட்மியில் வந்து ஒன்லி ஒய்ஃபை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மோட்டோவில் வந்து அது ஒரு ப்ளஸ் இருக்குது. 4G ப்ளஸ் ஒய்ஃபையோட அதை விட கம்மியாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ வந்து பெட்டர் தான். ஆனால் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.